சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசிக்கு இவ்வாண்டு பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இந்த குரு பயிற்சியானது நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடக ராசிக்கு வரப்போகிறார். அதே போலவே ராகு பகவான் 9ஆம் பாவகத்திலும் 3ஆம் பாவகத்திலும் கேது பகவானும் பயணம் செய்கிறார்கள். சனி பகவான் நமது ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் பயணம் செய்கிறார். பொதுவாக ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்கள், குரு பகவான், சனி பகவான் இவர்களை வைத்துத்தான் நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் உங்களுக்கு லாபத்தை தருவதற்காகவே குரு பகவான் 2ஆம் பாவகத்தில் வருகிறார். குரு நம்ம ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நமக்கு பாதகாதிபதி தான் குரு பகவான். இருந்தாலும் அவர் 10ஆம் அதிபதியும் கூட. ஆக 10ஆம் வீட்டுக்கு உண்டானவர் என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 2ஆம் வீட்டில் உச்சம் பெறப்போகிறார். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை திருமணம் கைகூடாத அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். காரணம், 2ஆம் பாவகத்தில் அமர்ந்து 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம் என்ற மகர வீட்டையும் அடுத்து 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீன வீட்டையும் பார்க்கிறார். ஆக குரு 2இல் அமர்ந்து 6, 8, 10ஆம் பாவகத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக நமக்கு லாபம். 6ஆம் பாவகம் உத்தியோகம், நோய் விலகும். சரிங்களா? குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ 6ஆம் பாவகம் நோய், வழக்கு, கடன் நிவர்த்தியாகும். 8ஆம் பாவகம் மாங்கல்ய ஸ்தானம், அபிவிருத்தி. திருமணம் கைகூடாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக இவ்வாண்டு திருமணம் கைகூடும். அடுத்தது 10ஆம் பாவகம் மாமியார் வீடு, தொழிலில் அபிவிருத்தியை கொடுக்கும். அடுத்தது ராகு பகவான் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ராசிக்கு எங்கே போயிட்டுருக்கிறார்? 9ஆம் பாவகத்தில் பயணம் செய்திருக்கிறார். அப்போ 9ஆம் பாவகத்தில் பயணம் செய்கிறார். ராகு சிறு சிறு தொற்றுகளை, நீர் தொற்று, கிருமி தொற்று, சிறுநீரக தொற்று, இந்த மாதிரி எல்லாம் தொற்றுகளை கொடுப்பார். அதனால் அந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல கேது போகிறார் இல்லையா? அப்போ 3ஆம் பாவத்தில் கேது போவதனால சிறு தொந்தரவுகள். 3 பேருமே நன்மை செய்ய மாட்டார். சரிங்களா? ஒருவர் எப்படியாவது ஒரு வகையில் நமக்கு விரைய பாவத்தை கண்டிப்பாக செய்வார். சனி 10இல் ஒரு பாவி அமர்ந்தால் லாபம். அப்போ 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். அவர் அமர்ந்து என்ன பண்ணுறார்? நம்ம 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் குரு பகவானும் சனி பகவானும் அமர்ந்துள்ளார்கள். சரிங்களா? ஆக 2ஆம் இடத்துல குரு, 12இல் சனி பகவான். அப்போ அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது ஒரு வகையில். ஏன்னா குருவும் சனியும் பிரம்மகதி, அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நம்ம ராசி சிக்கியிருக்கு. சரிங்களா? அதனால் இதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முருகனை வழிபாடு பண்ணணும். எப்படி? பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவு பயம் இல்லையே அப்படின்னு முருகனை கும்பிடுங்க. சரிங்களா? அந்த பச்சை மயில் வாகனனை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மிதுன ராசி. சரிங்களா? அதுக்கடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். புதன் என்றால் அதாவது எண் வரிசையில் 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. நவ கிரகங்களில் புத பகவான் அலிகிரகம்னு சொல்லுவோம். ஆகத்தான் அர்த்தநாரீஸ்வரரை போய் நீங்கள் கும்பிட்டு வாங்க. மார்கழி மாதத்தில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் மரகத லிங்கம் வைத்து வழிபாடு செய்வார்கள். இந்த மாதிரி மரகத லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக திருமணம் கைகூடும். புதன் என்றால் அலிகிரகம். சரிங்களா? ஒரு தைரியம், அசாத்திய தைரியம் இருக்கும். பயங்கர புத்திசாலி, நுண்ணறிவு, நுணுக்கமான திறமை, தொழில் திறமை இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். ஆக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணலாம். திருமண வாழ்க்கையில் தடை இருக்குதா? எனக்கு கல்யாணம் ஆகலை சாமி, கல்யாணம் கூட்டிகிட்டு தள்ளிகிட்டே போயிருக்குது, திருமணம் 7ஆம் இடம், தொழில் கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேது, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. கால பைரவர் வழிபாடு சகல விதமான தோஷங்களையும் தவிடுபொடியாக்கிடும். சரிங்களா? எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். பைரவருக்கு மேறின ஒரு பரிகாரம் கிடையாது. அதனால் கால பைரவர் வழிபாடு நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமிக்கு நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு பைரவர் வழிபாடு செய்யுங்கள்.
சனிக்கிழமை நாளில் கால பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதனால் கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள். அத்தோட விநாயகர் பெருமான் எந்த வழிபாடாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆக நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து விநாயகருக்கு உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போ விநாயகருக்கு ஒரு சிதறகாய் போடலாம், விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம், விநாயகருக்கு தீபம் போடலாம், இந்த மாதிரி தூப தீபங்கள் காண்பிக்கலாம். விநாயகருக்கு அனுதினமும் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய ஆத்தோரமாக இருக்கக்கூடிய பிள்ளையார், இல்லைன்னா அரச மரத்துக்கடியில் இருப்பார் பிள்ளையார், அவரை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரணும். சரிங்களா? தோப்புக்கரணம் போட்டு கண்டிப்பாக வழிபாடு செய்துட்டு வரணும். இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. தொழிலில் லாபம், 10ஆம் இட தொழில் மட்டும் கிடையாது, மாமியார் வீடுந்தா. சரிங்களா? அதனால் அங்கே ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குரு பகவான் வருமானத்தை கொடுக்குறக்கே 2ஆம் இடத்துக்கு வந்துருக்கிறார். அப்போ வீடு கட்டி, ஏன்னா காலப்புருஷனுக்கு 4ஆம் இடம், வீடு கட்டுறதுனால விரயம், வாகனத்தினால விரயம். கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு இந்த மாதிரி விரயமெல்லாம் செய்வீங்க. அப்புறம் உத்தியோகம் 6ஆம் இடம், அப்போ உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார். நோய் நிவர்த்தி ஆகும். ஆனால் ராகு உட்காந்துருக்கிறார் சாமி, 9ல் உட்காந்துருக்கிறார். சரிங்களா? அந்த 9ல் உட்காந்துருக்கிற ராகு நம்ம 11ஆம் இடத்தை பார்க்குறார், மேச வீட்டை பார்க்குறார், 3ஆம் வீட்டை பார்க்குறார். அதுக்கடுத்தது தனது 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருங்க, தனுசு வீட்டையும் பார்ப்பார். தனுசு நம்மளுக்கு 7ஆம் இடம், பாதகம். அதனால தான் கிருமி தொற்றுகள் ஏதாவது ஒரு வகையில் சிறு கண்டிப்பாக ஒரு வைரல் காய்ச்சலாவது வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், காளி வழிபாடு செய்யணும், பத்திரகாளியை கண்டிப்பாக கும்பிடணும். கேதுங்கிறனால விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் செய்வதன் மூலமாக மிதுனராசி அன்பர்கள் இவ்வாண்டு நமக்கு வரக்கூடிய லாபந்தான் அதிக சாமி. மிதுனராசி அன்பர்களுக்கு லாபந்தான் அதிகம். கண்டிப்பாக சுபவிரயம்தான். ஏன்னா புதன் அல்லவா. அப்போ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போய் கும்பிட்டு வாங்க. அங்கே மரகதலிங்கம் மார்கழி மாதம், இப்போ மார்கழி மாதம் கூட, இந்த மார்கழி மாதத்தில் மரகதலிங்கத்தை எடுத்து காலையில் 5 மணிக்குள்ளாக வழிபாடு செய்வார்கள். அப்போ இயன்றவர்கள், முடிந்தவர்கள் கட்டாயம் போய் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரகதலிங்க வழிபாடுகளை செய்துட்டு வாங்க. எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள். சரிங்களா? ஆக இவ்வாண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம். வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம.